நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக பழைய சாதம் இருக்குது, நம்ம புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி சாப்பிட்டு பார்ப்போன்ற ஐடியாவில் என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து லைட்டாக அந்த பழைய சோத்தை சாப்பாட்டில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறோம். லைட்டாக எண்ணெய், ரொம்ப விடக்கூடாது, லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தயிர் விட்டுக்கிறோம். ரொம்ப இல்லை, கொஞ்ச நாள் தான் எல்லாமே. கொஞ்ச நாள் தயிர் விட்டுக்கிட்டோம், சரிங்களா? அதுக்கு மேலே கொஞ்ச நாள் சால்ட்டு, உப்பு, சரிங்களா? பத்தலைனா கூட அப்புறம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. கொஞ்ச நாள் சால்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் போட்டோமா. அதுக்கடுத்தாப்புல தக்காளி, ஒரு தக்காளி, சரிங்களா? ஒரு தக்காளி போட்டுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சரு கொஞ்ச நாள், அப்படி இது கொஞ்ச நாள் இருக்குது, அதனால் அப்படியே நம்ம கொட்டிக்கலாம். மிச்சரு, சரியா? மிச்சரு போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம், ஒரு கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டால் போதும், பத்தாதுலன்னா ஒரு அரை பழம் வச்சுக்கிங்க, சரிங்களா? கொஞ்ச நாள் புழிஞ்சிட்டால் போதும், ரொம்ப புழிஞ்சாலும் புளிப்பாக இருக்கும், ஏன்னா தயிரும் புளிப்பு, சரிங்களா? பார்த்துங்க, அதில் விதை வீழ்ந்துருக்கும். சாப்பிட்றவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லைனாலும் எடுத்து போடுறதுனாலும் அதை நம்ம சாப்பிடும்போது எடுத்து போட்டுக்கலாம், சரிங்களா? என்ன பண்ணுறோன்னா இது அப்படியே வினையிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே போதுமான அளவில் இருக்குது, அதனால் நான் தண்ணி சேர்க்கலை, சரிங்களா? நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலான்னு இது பண்ணிட்டேன். உடம்புக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே நம்ம அவிச்சு தான் சாப்பிட்டுருக்குறோம், சரிங்களா? பச்சை காய்கறியும் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா. நீங்களும் வேணா இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா, சாப்பிட ஆசையாக இருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஐயோ இதுக்கு என்ன ஒரு ஆளுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எப்படி செலவாகும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஆசைப்பட்டதை சாப்பிட்ணுன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடாது, செஞ்சு தான் பார்த்து சாப்பிட்டுக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போமா? ஆஹா, ரொம்ப அருமையாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? உங்களுக்கு ஆசையாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.